ஒருத்தர் பிடிக்கல, அவன் பண்றது சரியில்லைன்னா அடிக்கலாம். ஆனா எனக்கு உன்னை அடிக்கணும், அதுக்காகவே உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யா இன்னைக்கு மஞ்சுரியாவை ட்ரீட் பண்ண விதம். சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு ரூடாக பிஹேவ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ஃபைட் பண்ணியிருக்கலாம் சௌந்தர்யா. எனக்கு தோணுது ஒரு 6 ஃபைட்டு தோணுது அப்படின்ற இடத்துல கொஸ்டின் மார்க் ஆகிடுது. சரிங்களா, அது சரியா இல்லை, தவறு இல்லை. அந்த வகையில் இந்த ஃபைட் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சௌந்தர்யா வந்து மஞ்சுரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் சொல்லி எஸ்கேப் ஆயிருங்கன்றாங்க. மஞ்சுரி வந்து சரி நான் எங்கே போய் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க சௌந்தர்யா கிட்ட. எனக்கு எங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு தோணுது அப்படின்றாங்க. தோணுது அப்படின்ற இடத்துல எப்படி கரெக்ட் ஆகும்? சரிங்களா, ஒரு நாளைக்கு பேக்கரியில் எவ்வளோ கல்லா கட்டுதுன்னு கேட்டால் நைட்டு உட்காந்து கணக்கு பண்ணி சொல்கிறீங்க இவ்வளோ கல்லா கட்டுதுன்ட்டு. அதே 3 வீக்ஸ் உங்கள் கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸை உங்களால் எங்கே போய் சொல்கிறாங்கன்னு தெரியாத எனக்கு தோணுது அப்படின்னு பிளைண்டாக எப்படி சொல்ல முடியும்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ராயன், விஷால் அவங்ககிட்ட வர டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து சௌந்தர்யா பக்கம் கரெக்டு, மஞ்சுரி பக்கம் கரெக்டு அப்படின்ற நம்ம ஜட்மெண்ட்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சௌந்தர்யா லாஸ்ட் வீக் எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த வீக் பார்த்தீங்கன்னா கேமும் அவுட்டு. கர்மாஸ் பூமரங்க மாதிரி ஃபஸ்ட்டு தர்ஷிகாவை எப்படியும் பிளான் பண்ணி அவுட் பண்ணாங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அடுத்த செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, அவங்களுக்கு தெரியுது என்ன எங்கேயோ ஒரு இடத்துல காண்டு இருக்குது சௌந்தர்யாவுக்கு மஞ்சுரி மேலே. ஹவுஸ்மேட்ஸ் அவங்களுக்கு வந்து மஞ்சுரி பண்ணுறது சிலது பிடிக்கல, அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கல ஓப்பனாகவே. மக்கள் ஆடியன்ஸ் நமக்குமே வந்து மஞ்சுரியை வந்து பிடிக்கல தான். ஓகேங்களா, இது வந்து சௌந்தர்யாவுக்கு நல்லா தெரியுது. அதனால் காலையில் நடந்த விஷயம் ஏற்கனவே இந்த காண்டையும் சேர்த்து இவங்க ஒயில்ட் கார்டில் வந்திருக்காங்க, ஈஸியாக அடிச்சு காலி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஃபைட்டு பண்ணதான் எனக்கு தோணுது. நான் சத்தியமா நிக்கிறேன், உனக்கு எவ்வளவு நான் நிக்கணுமோ நான் நிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், உனக்கு உந்து போகணும், எனக்கு எந்த போகணும். யாருக்கு உள்ள போனோமோ அவர் உள்ள குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்காக பார்த்தீங்கன்னா வெளியே போராட்டத்தின் உச்சக்கட்டத்துக்கு அன்சிதா இருந்தாங்க. தனக்குள்ளே இருக்க வெஞ்சன்ஸை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்த அன்சிதாக்கு எல்லாரும் ஒன்றா இருக்க சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் மஞ்சுரி உள்ளே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேம் ஸ்டார்ட் நீங்கள் சொன்னீங்க மஞ்சுரி, ஒயிட் கார்டில் தான் வந்தீங்க, நீங்கள் 3 வாரம் தான் ஆகுது, நாங்கள் 52 நாள் ஆகுது கேம் ஸ்டார்ட் பண்ணி, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு விவாதத்தை வச்சுட்டு தனக்குள்ளே இருக்க வெஞ்சன்ஸ் மூலயமா இந்த கேமில் மஞ்சுரியை அவுட் பண்ணணும்னு நினச்சாங்க அன்சிதா. ஆனால் ரொம்ப தைரியம் தான், ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சாங்க. இருந்தும் என்ன பலன், கடைசியில் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த டாஸ்க் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அன்சிதாவுடைய ஸ்பீச்சு, ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் என்னன்னு காமிச்சாங்க, கடைசியில் விட்டுட்டாங்க. அந்த பக்கம் மஞ்சுரி பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டாங்க. ரெஸ்ட் ரூம் காரணம் சொல்லிட்டு பொம்மை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஏன் காரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைமில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தாக்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டான ஆளாக இருந்தாலும் உள்ளே உடஞ்சிருவாங்க. சரிங்களா, அப்படி அவங்க உடஞ்சி போய் மனவேதனையில் தான் அந்த பொம்மையை வச்சுட்டு ரெஸ்ட் ரூமை ஒரு காரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன், அவங்க ரெஸ்ட் ரூம் ஒரு காரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அம்மா, பாகுபலி மாதிரி கொடுத்த வாக்கை மீறாமல் அவங்க பேச்சில் போயிருக்கலாம், ஆனால் அவங்க செயலில் போய் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, மஞ்சுரியே வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து பொம்மையை வச்சிடறேன்னு சொன்னாங்க அன்சிதா கிட்ட. ஆனால் மஞ்சுரியே வந்து சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த வாக்கு மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, தனக்காக மஞ்சுரி அவங்க சேவ் பண்ணாங்க. ஸோ மஞ்சுரிக்காக நான் சேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அடித்து வென்ற ஜாக்லின் பயங்கர எஃபர்ட். ஒரு இடத்துல ஃப்ரெண்டா கொடுக்குறான், ஒரு இடத்துல வந்து கிரஷா கொடுக்குறாரு. அவர் எப்படின்னா கொடுக்குறாரு, உங்களுக்கு என்னம்மா வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆள் தான் அவர். சரிங்களா, இவர் ஒரு ஆள் 5 ரூபா தாள், இவருக்கு 2 சோக்கு உள்ளே கேட்குது. யோசிச்சு பாருங்க, இவருக்கு ஆட்டியும் கொடுப்பாரு, கூட்டியும் கொடுப்பாரு. ஸோ நம்ம இவரை பற்றி பேசவே வேண்டியதில்லை மீன்ஸ் இந்த விஷயத்தில் இவரை பற்றி நம்ம பேச வேணாம். காதல் சோக்கு விஷயத்தில் பேச வேண்டாம். நம்ம ஒருத்தரை நம்பிட்டா அவங்கள சந்தேகப்பட மாட்டோம், அவங்க பண்ணுறது எல்லாம் சரியாக இருக்கும், அப்படி தான் தோணும். அது மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும். அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 2 பேர் பின்னாடி புரணி பேசுறது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. புரணினா தப்பா இல்லை, இந்த மாதிரி பண்ணுறான், இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான், அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு அது தெரில, பேசிட்டு இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒன்றா. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம், இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் தெரிந்து விடும். இன்றைக்கி எபிசோடு ஒரு மாதிரி போராக ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சுது. சோகா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிற்கும் விஷால், நாளைக்கு டாஸ்க்குக்கு வெறியாக கிளம்பும் மஞ்சுரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்சனாக்கும் மஞ்சுரிக்கும் முட்டு கொடுக்குற முத்துக்குமரன், எனக்காக நிற்கலையே ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போன அன்சிதா, பத்தலை உன் மேலே பத்தலை இன்னும் வெறி இருக்குது அப்படின்னு சொல்கிற சௌந்தர்யா, இது எல்லாம் சேர்ந்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இதுக்கும் மேலே பெட்டராக வீடியோ பண்ண முடியும். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.